அல்லேலூயா. Hallelujah. தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the Lord our God be glorified. 5 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து He has kept us safe for 5 months. எல்லா விதமான நாச மோசத்துக்கும் விலக்கி And He has protected us from all evil. கிருபை 4 நன்மை 4 நம்மை முடிசூட்டி And protected us with His grace and mercy. நம்மை நடத்தி வந்த அன்பின் தயவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let us praise the Lord by His grace. இருக்க இடம் தந்தார். He has given a place to live. உடுக்க உடை தந்தார். He has given us clothes to wear. உண்ண உணவு தந்தார். And He has given us food to eat. எல்லா விதமான கிருபையினாலே நம்மை மூடிக்கொண்டார். And He has surrounded us with His grace. அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. Let us praise Him for everything. அவருக்கே அவர் யெகோவா ஈரேயாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. For Jehovah Jireh, let us praise Him. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த மாதத்தில் முதலாக நாள் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மோடு பேச போகிறார். The Lord is going to speak us to those who came for the June of the first month. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் Isaiah 49ஆம் அதிகாரம் chapter 49 16ஆம் வசனத்தை இன்றைய நாள் தியானத்திற்காக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். Let us take as the word of God for June, Isaiah chapter 49 verse 16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Behold, I have graven you upon the palms of my hand, thy walls are continually before me. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து இந்த மாதத்தின் முதலாவது தேதியாகின்ற நாளில் நம்மை பார்த்து தேவன் சொல்லுவது இதுதான். The Lord our God who is saying to us on the first day is this. என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். I have graven thee upon the palms of my hand. அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். He has graven us in the palms of His hand. நம்முடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. And our walls are continually before the Lord. ஆனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகளே. So we should not be afraid of anything. 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. Verse 15 says, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a woman forget her sucking child, that she should not have compassion on the son of her womb? Yeah, they may forget, yet I will not forget thee. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Those who are hearing this God's children, தன் பாலகனை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ? can a woman forget her sucking அப்படி child? அவர்கள் மறந்து விட்டாலும் Even if they forget, அவர் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் மறப்பதில்லை. the Lord our God won't forget us. 5 மாதமாய் நாம் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேறாமல் இருக்கலாம். The wishings of in the 5 of months, the Jesus. wishing of yours, it may not be fulfilled. என்ன ஆண்டவரே, ஒன்னும் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். You shall say to God, oh God, why has not my things and wishes are fulfilled? தேவன் நம்மை பார்த்து இந்த கால வேளையில சொல்லுகிறார். The Lord is saying to us on this day இதோ morning, என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். behold, I have graven thee upon the palms of my hand. என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். என்னுடைய கையை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். Whenever I see your hand, I have seen you, says the Lord. தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். You will be afraid, saying that has God forgotten me? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, என்னுடைய உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். But God said, I have not forgotten you. I have graven thee upon the palms of your hand. ஆமென். அடுத்தபடியாக தேவன் சொல்லுகிறார், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. And the Lord is saying the next, the walls are continually before me. உன்னுடைய மதிலை சுற்றிலும் நான் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறேன். I am surrounding your walls. ஆமென். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. You shall not be afraid. உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Your walls are continually before me. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear God's children, தேவனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, those who are worshiping the Lord in truth and spirit, நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. no need to be afraid.
நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. No need to struggle. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், The Lord is saying, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். I have graven thee upon உன்னுடைய the மதில்கள் palms of my hand. எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Thy walls are continually ஒரு before me. தாய் தன் பாலகனை மறப்பாள், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். God is saying, can a woman forget her sucking child? In the If name they of forget, Jesus. God will not forget you. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதை காலை வேளையில் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். The Lord is saying to us in this early morning, do not be afraid, for I have graven thee upon the palms ஆமென். of my உன்னுடைய hand. மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. Thy words are continually before நீ me. கலங்க வேண்டாம், Do not be நீ afraid. பாரப்பட வேண்டாம், Do not நீ be, துக்கப்பட வேண்டாம், do not நீ be sorrowful. சந்தோஷப்படு. Be happy. ரிஜாய் வித் லார்ட். Rejoice in the Lord. சந்தோஷமா இருங்க, Be happy. சந்தோஷமா இருங்க, Be happy. எப்போதும் சந்தோஷமா இருங்க. Every time be happy. ஆமென். தேவன் நம்மை நடத்த அவர் பலனுள்ள தேவனாயிருக்கிறார். The Lord is the one who gives us strength to do the work. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Let us close our eyes and pray. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Our Heavenly Father, we thank you for this wonderful morning you have given us. Thank you for coming. Thank you for In the bringing name us of to your Jesus. presence, O Lord. Lord, as you have said, Lord, I have graven thee upon the palms of their hand, Lord. Please, Lord, as your words are continued before me, please let us be happy, O Lord, in your name. In the name of your name, Lord, please, Lord, let us be filled with joy. Please protect us from the evil one, Lord. I pray in the name of Jesus. I pray, amen. ஆமென். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே நீர் வரைந்து வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மதில்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், இதை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்கலாம். அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நீ சமாதானத்தை கொடும், இந்த வார்த்தையின் மூலமாய் சந்தோஷத்தை கொடும், இந்த வார்த்தையின் மூலமாக ஆறுதலை கொடுத்து பிள்ளைகளை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும், கர்த்தாவை இனி இருக்கிற மாதங்கள் முழுவதும் கர்த்தருக்கு நீரே மதிலாயிருந்து கோட்டையாயிருந்து பாதுகாத்து கொள்ளும். நீர் பலப்படுத்தும். இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய பிரச்சனைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. ஆமென். 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 May the Lord bless us, keep us, everyone safe. Amen. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.